இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற சேனல் ஸ்மார்ட் அண்ட் ஃபூலிஷ். இவரோட பேர் கார்த்திக். நான் அந்த சேனலை 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இவரோட சேனல்ஸ் எனக்கு தமிழ் ஷேர், மணி பேச்சு, இவங்களோட வீடியோஸ்லாம் கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் இந்த சேனல் எனக்கு சஜஷனில் கிடச்சிது. இந்த சேனலில் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இவர் ரிவ்யூ பண்ணியிருப்பார். இவரோட சேனல்ஸில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்த பிறகு தான் யூலிப்பு, என்டோரன்ட் பாலிசி, எல்ஐசி பாலிசி இதெல்லாம் வெறும் குப்பை அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். இவர் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணுவார். அதுக்கான லாஜிக்கல் ரீசனையும் அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இன்ஃப்ளேஷன் எப்படி தாறுமாறாக ஏறிட்டு இருக்கிறது அப்படின்றத பாலு மகேந்திர சார் படமான வீடு அப்படின்ற மூவி மூலமாக நமக்கு புரிய வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவரோட லைஃப்பில் கன்சியூம் பண்ண பில்ஸ் எல்லாம் கூட கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பார். இவர் சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜபிளான இன்சைட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இவர் வெப்சைட்ஸு, பாட்காஸ்ட்டு, யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பார். அன்கே சொல்ல போனீங்கன்னா இவர் சொல்ல போய் தான் எனக்கு விஜய் மாலிக் அப்படின்ற ஒரு வெப்சைட்ஸ் இருக்கிறது தெரியும். பாட்காஸ்ட்டுன்றது எனக்கு அப்போ தான் சுத்தமாகவே தெரியவே தெரியாது. பாட்காஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்கிறதே இவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். இவர் ஜோ ரோகனோட பாட்காஸ்ட் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டேன்னு சொன்னார். நான் சரின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு பார்த்தா அது 1000க்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு பாட்காஸ்ட்டும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. இவரோட சேனல்ஸை நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச யூடியூப் சேனல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை சொல்லி மகா அப்படின்ற சேனல்ஸ்லாம் எனக்கு கிடச்சிது. அப்புறம் நான் யாருன்னு சொல்லி அவரோட லைஃபையே மாற்றின ஒரு வீடியோ ஒருத்தவங்கள சொல்லியிருப்பாங்க, அவங்களோட சேனல் எனக்கு கிடச்சிது. லைஃப் இன்சூரன்ஸு, ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டரு, வீடு நம்ம எப்போ வாங்கணும், ரியல் எஸ்டேட் இல்லை ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் அழகாக பேசியிருப்பார். மிஸ்டர் மார்க்கெட் சீரீஸ்ன்னு சொல்லி ஒரு சீரீஸும் போடுவார் அதில் வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸான அப்டேட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாரு. நீங்கள் டெய்லியும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இவருக்கு பிடிச்ச மூவிஸ்லாம் கூட ரிவ்யூ பண்ணியிருப்பார். கடைசி விவசாயி, தேனி அப்படின்றதெல்லாம் கூட சொல்லியிருப்பார். அப்புறம் ஐபிஓஸ்லாம் நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பார். இப்போது எல்லாருக்குமே குவிக் மணி பார்க்கணுன்றது தானே விருப்பம். அதனால் நீங்கள் ஐபிஓஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருப்பார். அப்புறம் இவர் 2000 அது போல் காலகட்டத்தில் தான் மார்க்கெட்டில் வந்ததாக சொல்லியிருக்காரு. இவர் அந்த டைமில் ரிலையன்ஸ் அந்த மாதிரி ஷேர்ஸில் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி அவரோட கையை சுட்டுக்கிட்டு தான் சொன்னார். அதுக்கப்புறம் அதிலேருந்து அவர் கற்றுக்கிட்ட விஷயத்தை அழகாக சொல்லியிருப்பார். நான் பண்ண தப்புக்கு கொடுத்த ஃபீஸாக அதை நான் எடுத்துக்கிட்டேன் அந்த லாஸை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் இவரோட போர்ட்ஃபோலியோ 100% ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ தான் இவர் வச்சுருக்கிறதா கமெண்டில் சொல்லியிருந்தார். இவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா, டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்ஸ் பக்கம் போங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே நிறுத்திக்கிறது நல்லது அப்படின்ட்டுருப்பார். என்பிஎஸ்ஸு இது போல் அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றத அவரோட வியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அவர் சொல்லியிருப்பார். அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக எந்த குவரிஸாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் மீட் karthik@protonmail.com அப்படின்ற இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். உங்களோட குவரிஸ் இருந்தால் எதாக இருந்தாலும் அவர் தீர்த்து வைப்பார். நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுற சேனல் தான் இது. மார்க்கெட் எப்போல்லாம் க்ராஷ் ஆகுதோ அப்போல்லாம் இவர் நம்மளை இன்வெஸ்ட் பண்ண தான் பூஸ்ட் பண்ணுவாரே தவிர பேனிக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கைடன்ஸ் கொடுப்பாரு. நான் ரொம்ப க்ளோஸாக பண்ணேன் எனக்கு ஃபேவரட் சேனல்னு இந்த சேனலை சொல்லலாம். இன்றைக்கி இதுதான் நான் ஷேர் பண்ண நினச்ச விஷயம். நன்றி.